கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும் கூட தேவன் நமக்கு தந்துகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 107 6வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். நம்ம ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடுகிறார். அதே போல இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. எந்த வருடம் அப்படின்னு சொன்னா 1776வது வருடம். அது என்னன்னு சொன்னா, அமெரிக்கர்கள் என்னது இந்தியர் அமெரிக்கருக்கும் ஆங்கிலேயரும் இருந்த பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் காத்து கொண்டு வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அங்கே அவங்களுக்கு ஒரு ரிவர் இருந்துச்சு, அது டெல்வியர் ஆற்று கரை. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பக்கத்தில் அமெரிக்கர்களும் இன்னொரு பக்கத்தில் ஆங்கிலேயர்களும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், படையெடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எப்படியாச்சும் அமெரிக்கர்களை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கர்கள் எப்படியாவது சுதந்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளணும், இவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்சி சான்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆங்கிலேயருக்கு அவங்களுக்கு எப்படியாச்சும் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம் நினச்சின்னா அநேக நாடுகளை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஜெயித்து இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப இது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த ஆற்றில் என்ன செஞ்சுன்னா, அந்த டெல்வியர் ஆறு என்ன செஞ்சு ரொம்ப கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்குது. அப்போது அது ஓடும் பொழுது எப்படி அந்த பக்கம் உள்ளவங்களை போய் நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லி அமெரிக்கர்கள் யோசித்து கொண்டு இருந்தாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு தெரியல, ரொம்ப குளிர்காலம். அப்படி இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் தங்களை சூடுபடுத்துவதற்காக கொஞ்சம் என்ன செய்தாங்க, மதுபானங்களை குடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி குடிக்கும்பொழுது என்ன சொன்னால், அதிகமாக குடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்னன்னா, நமக்கு நிறைய ஆட்பலன் நிறைய இருக்குது, அதனால நம்ம எல்லா வசதியும் நமக்கு இருக்குது, எல்லா படைகளும் நமக்கு இருக்குது, அமெரிக்கர்களை கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம், உளுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு என்ன செஞ்சாங்க, குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி குடித்து ஆட்டம் போட்டிருக்கிறத என்ன செய்யுங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற அமெரிக்கர்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தளபதியாக இருந்த வாஷிங்டன்றவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபிக்கிறாராம். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எப்படியாச்சும் நாங்கள் அவங்கள ஜெயிக்கணும், ஆனால் அவர் ஜெயிக்கணும், இப்போ இருக்கிற கண்டிஷனில் கண்டிப்பாக நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஜெயித்துருவோம், ஆனால் எங்களுக்கு போவதற்கு தடையாக இந்த ஆறு என்ன செய்யுது, கரை புரண்டு ஓடுகிறது, நாங்கள் எப்படி இதுலேருந்து போக முடியும் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட ஆண்டவர் பாத்துல நம்பிக்கையோட கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவரை ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கு உம்மால் மாத்திரமே முடியும், வேற யாராலையும் எந்த முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க தான் எப்படியாவது ஒரு வழியை எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தாராம். இது உண்மையா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனா நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா, நான் வணங்குகிற தேவன் வல்லமை உள்ளவர், அவர் எதையும் செய்யறதுக்கு அவர் வல்லமை நிறைந்தவர். என்ன அந்த வாஷிங்டன் அவர் அந்த அதிபதி எவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபித்திருப்பார்னு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த கரை புரண்டு ஓடின வெள்ளம் என்னன்னா அப்படியே உரைய ஆரம்பிச்சிச்சான். உங்களுக்கு தெரியல, ஐஸ் கட்டியாக அப்படியே ஆயிடுச்சான். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அது மேலே நடந்து போய் என்ன செஞ்சாங்களாம், ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிலேயர்களை அவங்க அடித்து துரத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, வெற்றி வகையால் சுதந்திரம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தை வாசித்தோம். இதில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வல்லமை உள்ள தேவன் எதையும் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எது நம்ம விரும்பி அவர்கிட்ட கேட்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லும் பொழுது என்ன செய்வாராம், அவர் ஏற்ற வேலையில் காரியங்களை செய்ய வல்லவர். எப்போ தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது பிரச்சனை, ஏதோ சோதனை, இதுலேயோ மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படின்னு சொன்னால், அவரை நோக்கி கூப்பிட்டேன்னா செய்வாராம், நம்ம இடுக்கண்களிலிருந்து நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கார், நம்ம விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், இஸ்ரவேலர்களை அவர் எவ்வளோ அழகாக வழி நடத்துனாங்கன்னு சொல்லி இல்லை, அந்த தண்ணீர்களை அவங்க கடந்து வந்தாங்க. அதே போல் அடிமையிலிருந்து ஷாத்ராக், மேஷக், தானியேல் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வேற நாட்டில் இருந்தாங்க, பாபிலோனில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய கரம் அவர்களை வழிநடத்தியது, அவர்களை தாங்கியது, அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்தது. எல்லார் மத்தியில் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்கள உயர்த்தினார்.
அவங்க எல்லாம் செஞ்சது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் செய்தாங்க. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நோக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை, பெரிய ஆறு மாதிரி ஓடினா கூட என்ன செய்ய தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அதை உறைந்த பனிக்கட்டியாக மாற்றி அவங்களுக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். அன்னைக்கு அந்த மகன் ஜெபித்த ஜெபத்திற்கு வெற்றி பெற்றது போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் செய்யணும். நம்ம ஜெபம் செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு வெற்றிக்கு வழிவகுப்பார். அவர் வெற்றிக்கு வழிவகுக்கும் போது அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்களோட கூட இருக்கா. விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிறதான பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் தண்ணீரை ரத்தமாக மாற்றுகிறவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த வல்லவர் ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் கேட்டது போல் ஆண்டவரே, தங்கள் ஆபத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுடைய இடுக்கண்களில் எங்களை விடுவிக்கிறீர் என்று அதை வாக்குத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படி ஒருவேளை யாராவது தங்களுடைய ஆபத்தில் இருந்து அவருடைய இடுக்கண்களுக்காக உடைய பாதத்தில் ஜெபிப்பாங்கன்னு சொன்னா கர்த்தாவே, அவர்கள் அந்த இடுக்கண்களிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தாண்டவரே. அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை கட்டளையிடுங்க ராஜா. உடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. ஜபத்தின் வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. மற்றவங்க நாங்கள் அவமானப்பட்டு போய்விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாராவது மனபாரத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா அப்படியே தேவைகளை நீங்க சந்தித்தல் வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்படியே தேவைகளை சந்தித்து தேவன் உயிரோடு இருக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி அநேகருக்கு அவர்கள் சாட்சி சொல்லி நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் வசனத்தை சொன்னது போல வாலிப பிரயாசத்திலே உடைய சிருஷ்டிகரை நினை என்று சொல்லியிருக்கீங்க சாமி. அவர்கள் உடைய சிருஷ்டிகரை நினைத்து அவருடைய காரியங்களை செய்ய நீர் அவர்களுக்கு பலத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, பரலோகத்தின் ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற வாஞ்சியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுகிற ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளும் என்ற விசுவாசத்தை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சிக்கும் மன்றாடுகிறோம் சாமி. தொடர்ந்து ஆண்டவருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.